மாதிரி நடந்திருக்கு பாப்பா ஒரு பிள்ளைக்கு. அந்த கதையை அப்பா சொன்னேன்னா நீ பயந்துருவ. வேண்டாம். இந்த காலேஜும் வரல, யாரும் வரல, எங்களுக்கே தெரியாது, கையை கழுவிடுவாங்க. கூட படிச்ச யாரும் வரல. ஒரு பிள்ளை சித்தப்பா வீட்டில் இருந்து படிச்சிருக்கு. நீ விசாரிச்சு பாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, இதே மாதிரி தான் 18 வயசு ஆகிட்டு அந்த பிள்ளை எங்கனாலும் இருந்து படிக்கலாம்னு சொல்லி பிள்ளைய கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து வச்சிருக்கானுங்க. இதே கதை நடந்திருக்கு. கடைசியில் அந்த பிள்ளை கன்சியூம் ஆகிட்டு, கன்சியூம் ஆகி குடும்பமாக வந்து கேட்கச்சில இவன் தான் காரணம் ஒருத்தனை கையை காட்டியிருக்கு. அவன் சொல்லிட்டானா இவனுக்கு பின்னால் தான் நான் அப்படின்னு இருக்கான் அவன். அப்படின்னா இந்த பிள்ளை மாதிரி அவன் கையை காட்டியிருக்கு. அவன் சொல்லிட்டான் இவனுக்கு முன்னால் நான், இடையில யாரும் தெரியலன்ட்டான் அவன். கடைசியில் அவளுக்கு எவங்கிட்ட போனேன்ட்டே தெரியாமல் அந்த பிள்ளைய படிப்பான்னு பாடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க பாப்பா. வேற நான் பதறது, அதுக்கு தான் பதறேன். அப்போ எவங்கிட்ட போனேன்ட்டே தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளைய மயக்க மருந்து கொடுத்து போனானுங்களா, வச்சானுங்களா, வாங்கானுங்களான்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த அங்கே நிலவுது. அதனால தான் அப்பா வேண்டாம், நீ விசாரிச்சு பாரு. எல்லாத்தையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா நடக்கலான்னு பாரு. 18 வயசு எங்கேயும் வாழலாம் அப்படிங்கிறது ஒன்று கூட்ட கொண்டு போகிறவங்களுக்கு ஓமல அக்கறைலாம் கிடையாது. அதுக்கான இன்டெக்ஷன், அது என்ன 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 சொல்லுவாங்க, அதை அந்த உள்நோக்கம், அந்த பொம்பளை, அந்த கள்ள பொம்பளையோட உள்நோக்கம் என்ன. நீ ஒரு வீடியோ போட்டிருந்த, ஒரு 2 சிவப்பு கையில் ஐஸை வச்சுக்கிட்டு, ஒரு கையில் மச்சம் இருக்க மாதிரி ஒரு ஆம்பளை கைக்கு, நீங்கள் 2 ஐஸும் சிவப்பு கலர் ஐஸு, ஊடையில் என்ன ஐஸு, பச்சை கலர் வெள்ளை கலர் ஐஸு பொம்பளை கை. அந்த பொம்பளை தப்பாக உன்னை வழி நடத்துகிறான். நான் பெத்த அப்பேன். அது அடுத்த கதை.